கடலில் இருந்து மீண்டு வந்த தேவி பிரம்மசக்தியின் திருவிளையாடல் பற்றி தெரியுமா? கோவிலின் மூலவராக இருந்த அம்பாளின் சிலை சிதைந்து பழுதுபடவே அதை மாற்றி புதிய சிலை வைக்க முடிவு செய்தனர். பழைய சிலையை என்ன செய்வது என்று குழம்பும் போது பூசாரி ஒருவர் சிலையை கடலில் போடும்படி யோசனை கூறினார். அவர் சொன்னபடி சிலையை கடலில் போட்டனர். அந்த பூசாரியின் மனைவி அச்சமயம் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். அன்றிரவு அம்பாள் பூசாரியின் கனவில் சென்று, உனக்கு குழந்தை முடமாக பிறந்தால் அதை கடலில் எரிந்து விடுவாயா என்றும், கோவில் நிர்வாகத்தாரின் மனைவி கனவில் சென்று, அம்மா என் கண்ணெறியுதே கண்ணெறியுதே என்ற அழுகுரலையும் உணர்த்தியிருக்கிறாள் தேவி. பின்பு காலையில் விஷயம் மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு கடலில் எரிந்த சிலையை எடுத்து பரிகாரங்கள் செய்து மண்டபத்தின் இடப்பாகம் பிரதிஷ்டை செய்து பழைய அம்பாள் என வழிபட்டனர். இன்றும் நீங்கள் இந்த அம்பாளின் சிலையை பழைய அம்பாள் என்ற பெயரில் மண்டபத்தின் இடப்புறம் தரிசிக்கலாம். இந்த தலமானது திருநெல்வேலி மாவட்டம் உவரி எனும் ஊரில் உள்ளது.